ஹேஷ்டாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் எப்படி வேணால் சொல்லலாம். அவருடைய அந்த ஐடி விங்கில் இருக்கக்கூடிய லயோலோ மணி கூட ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஏங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் நடிகர் விஜய்ன்னு சொல்கிறீங்க. தலைவர் விஜய் ஒரு வெற்றி கழகத்தினுடைய தலைவராகிட்டார், ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னு அவர் சொல்கிறது நியாயம் தான் இருக்குது. ஒரு அறிக்கை கொடுக்கும்போது ஒரு கட்சியின் சார்பாக ஒரு அறிக்கை கொடுக்கும்போது தலைவர் விஜயின் போடுறதுல தான் இருக்குது. விஜயின் போடுறது நடிகர் விஜய்ன்னு சொல்ல ஒரு சில ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் அது மாதிரி தலைவர் விஜய்ன்னு போட மாட்டாங்க. இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் கலைஞர் கருணாநிதி இப்படிலாம் பிரிண்ட் மீடியாவில் கிடையாது. அது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, இப்போது வந்தாச்சு. இப்போ என்னென்னா தன்னுடைய அம்மாவுடைய ஒரு ஆசை, பெரிய ஆசையை விஜய் நிறைவேற்றியுள்ளார். கொரட்டூரில் ஒரு 8 ஏக்கர் இடத்துல அவங்களுடைய கனவான சாய்பாபாவுடைய கோயிலை கட்டியிருக்கார். ஓகே, இப்போ விஜய் மீது இப்படியான ஒரு விமர்சனங்கள் வருது. என்னென்னா, ஒரு காலத்து வரைக்கும் ஜோசப் விஜய் தன்னை ஜோசப் விஜயாகத்தான் அவர் படத்தில் மட்டும்தான் இளைய தளபதி விஜய், அப்புறம் தளபதி விஜயாக மாறினார். அவருடைய அறிக்கை வந்தால், எப்போ நான் சொல்கிறது இந்த விஜய் மக்கள் இயக்கம் இருக்கும்போது தான் அறிக்கை வந்ததுன்னா, அறிக்கைக்கு கீழே ஒரு கையெழுத்து இருக்கும். அந்த கையெழுத்துக்கு மேலே ஜோசப் விஜய் தான் இருக்கும். அப்போ இவர் ஒரு தீவிர கிறிஸ்துவ மத பற்றாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தது. இன்னொன்று கூட சொல்லுவாங்க, விஜய் ஒரு அப்போலாம் பூஜைக்கு அந்த திருநீர் வச்சுப்பார், இந்த வலது கையில் வச்சதை யாருக்குமே தெரியாது, அப்படி நைஸாக அப்படி அழிச்சு விட்ருவார். அப்புறம் அவருடைய தந்தை சொல்லுவாங்க, அவர் ஓப்பனாகவே சொல்லுவார், எஸ் சந்திரசேகர் நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வெறும் 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு இந்த சென்னைக்கு வந்தேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பாண்டி பஜார் பிளாட்ஃபார்மில் நான் படுத்திருந்தேன். ஒரு சேனலில் கூட அதை எடுத்திருந்தாங்க. பாண்டி பஜார் பிளாட்ஃபார்மில் எஸ்எஸ்சி படுத்துக்கிற மாதிரி வச்சு ஒரு இன்டர்வியூலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது. ரைட், அது நல்லா இருந்தது. அப்படி நான் இருந்தப்போ எனக்கு ஒரு உதவி பண்ணவர்கள், என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போது ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலி தான், ஒரு கிறிஸ்துவ நண்பர் தான். அவர் தான் எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தாரு. அவர் தான் முதல் படத்திற்கான ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. நான் அதனால் ஜீசஸ் கும்பிட்றதுனால என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் அது அவருடைய விருப்பம். ஒரு இதில் கூட சொல்லியிருந்தார், அதாவது விஜயோடைய பாட்டி இவருடைய அம்மா இந்த பைபிளோடு தான் இருப்பாங்க அப்படின்னு. இன்னும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு சொல்ல வரதுக்குன்னா, ஏன்னா ஜோசப் விஜயாக மாறி இருக்கிறார். அப்புறமா சாய்பாபா கோயில் கட்டியிருக்கிறார். இவர் இந்துவாக மாறிட்டார். இப்போ ரம்ஜானுக்கு ஒரு வாழ்த்து செய்தி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கொடுத்துருந்தார். அதுக்கெல்லாம் கூட ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டால் ஒவ்வொரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியதுன்னு, அதுக்கு என்னத்துக்கு ரம்ஜானுக்கு ஏன் வாழ்த்து சொல்கிறாரு, இது பண்ணுறாரு அப்படின்லாம் கூட கேட்டிருந்தாங்க. இப்போ எஸ்ஐசி தன்னை நான் ஆமாங்க நான் ஜீசஸ் தாங்க கும்பிட்றேன் அப்படின்னு. அப்புறம் இடையெல்லாம் கூட அவர் திருக்கடையூர் மாதிரியான கோவில்களுக்கு, அப்புறம் ஒரு சிவன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணது, தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு வேண்டுதல் பண்ணது. ஓகே, இதெல்லாம் நம்ம இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவரா அப்படின்ற போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏ வெங்கடேஷ் ஒரு பேட்டி ஒன்றத்தில் கொடுத்துருந்தார். விஜயை வச்சு நான் செல்வா படம் இயக்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் விஜய் வளர்ந்துக்கிட்டு வராரு. ஒகேனக்கல்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று, அதனுடைய ஷூட்டு ஒரு பாறையில் விஜய் தொங்கணும். அப்போ நான் டூப்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி ஓகேன்னும்போது நேராக விஜய் ஆனால் நானே நடிச்சிட்றேண்ணே அப்படின்னோடனே எனக்கு பக்கம் தூக்கி வரும். சார் இல்லைங்க, அது ரிஸ்க்கான ஷாட்டு, டூப் பண்ணு. இல்லைண்ணே நானே நடிச்சிட்றேன். இல்லை அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டோமா, அப்போ நான் ஒகேனக்கல்ல இருக்கோம், சாலிகிராம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டோமாண்ணா. இல்லை அப்பா கிட்ட கேட்டால் ஒத்துக்க மாட்டார், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நான் நடிக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு எனக்கு பயங்கர இல்லை. ஏன்னா எஸ்எஸ்சி இந்த படப்பிடிப்புக்கு இந்த ஷூட் போகும்போதே சொல்லி அனுப்புகிறாரு, வெங்கடேஷ் அவன் சின்ன பையன், கொஞ்சம் துடுக்காக இருப்பான், கொஞ்சம் பார்த்துங்க, எதுவும் ரிஸ்க்கான ஷாட் இருந்தால் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு மனசு ஒரே மகன் நம்மளை நம்பி அமைச்சிருக்கிறாருன்னு நான் போய் தெரியாமல் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி அவர் எஸ்எஸ்சி கிட்ட சொல்லிட்டேன். சொன்னால் அவர் பதட்டம் ஆகிட்டார். இல்லை வெங்கடேஷ், இந்த வயசு எதுன்னு முடிவு பண்ணாத வயசு, நீங்கள் டூப் வச்சு எடுங்க, டூப்புக்கெலாம் ட்ரைனிங் இருக்குது, அவங்க ட்ரெயின் ஆனவங்க, இவனுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. சரிங்க சார்னு வச்சுட்ட பிறகு விஜய் ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் ஏன் அப்பா கிட்ட சொன்னீங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் டூப் வச்சு தான் எடுக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லிவிடுங்கன்ட்டு போய் விஜய் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். கீழே நெட்லாம் கட்டிய பிறகு யாரோ ஒருத்தர் யூனிட்டில் இருந்தவங்க எஸ்எஸ்சிக்கு லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோடனே அவர் என்ன சொல்கிறார், போய் உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது ஏ வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சொன்னாராம் அவர்
பைபிளோடு உட்காந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஷாட் எடுத்து முடிச்சுட்டு அந்த நபர் ஃபோன் பண்ணி, சார் ஷாட்டு ஓகே சூப்பராக வந்துடுச்சு, எடுத்தாச்சு அப்படின்போது தான் நான் இதுவானேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சாய்பாபா கோவில் கட்டியாச்சு, அம்மாவுடைய ஆசை. அது அங்கே இருந்த மக்கள்லாம் சில சேனலில் பைட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. உண்மையாக இது விஜய் கோவில்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கும்பாபிஷேகம் கூட பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 4:30 மணிக்கு அறிவிக்கல வந்தாங்க. அவங்க அம்மா விஜய்லாம் வந்தாங்க. எங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. கடன் முடித்தாங்க. ஏன்னா விஜய் வந்துட்டு கூட்டம் அதிகமாகிடும், இதுவாகிடும். நீங்கள் அந்த பெரிய கூட்டம்லாம் இருக்காது. முடிச்சுட்டு போன பிறகு தான் இப்படி ஒரு கும்பாபிஷேகம் நடந்ததான்னு தெரியும். ஒரு கும்பாபிஷேகம்னா எல்லா ஊரையும் கூப்பிடுவாங்க இல்லையா, ஊர் மக்களை கூப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, அந்த தண்ணி வந்து எல்லார் மேலேயும் தெளிக்கணும்னு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியெலாம் தெளிச்சிருக்காங்க. இந்த விஜய்க்காக ரொம்ப அவசரமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன ஆகிப்போச்சு, விஜய் வந்து ஜோசப் விஜய் இப்போ வந்து சங்கி விஜயாக மாறிவிட்டார் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு கிறிஸ்துவ மதத்தின் மீது ஒரு பெற்று உள்ளவரோ, அதே மாதிரி சோபா சந்திரசேகர் ஒரு இந்து மதத்து மேலே. சோபா சந்திரசேகருடைய தந்தை யாருன்னா விஜயவாகினி ஸ்டுடியோவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அது அப்புறமா தான் எஸ்.என். சுரேந்தர், செல்வா, அப்புறமா வந்து விக்ராந்தோடைய அம்மா, விஜயோடைய பெரியம்மா மகன், பெரியம்மா, இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிட்டி கூட சொல்லலாம். ஒரு பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு தீவிர இந்து பற்றாளராக அவங்க அப்பா இருந்திருக்காரு. இவங்க சங்கீதம் எல்லாமே தெரியும். வந்து யாருக்கு கர்நாடக சங்கீதம் நன்றாக தெரிஞ்சவர் வந்து விஜயோட அம்மா. இளையராஜா ஒரு கச்சேரியில் கூட சொல்லுவார், வந்து ஒரு இதில் சொல்லிட்டு இருக்கும்போது கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. விஜயோடைய அம்மா வந்து சொல்லுவார், நீ கூட என் கச்சேரியில் பாடியிருக்கல அப்படின்வார். வந்து இளையராஜா கேட்பார், வந்து அவங்க தலையாட்டுவாங்க. அது லைட் மியூசிக் மேடை கச்சேரியில் இவங்களும் பாடியிருக்காங்க. இவங்களும் இவங்க சிஸ்டரையும் நான் பாட வச்சுருக்கிறேன் நான். அதுதான் விஜய்க்கு இன்றைக்கி சொந்த குரலில் பாடுறாரு இல்லைங்களா, இங்கேருந்து வந்தது தான். உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, லக்ஷ்மண் சுருதி வந்து வருடம் அந்த மார்கழி மாதத்தில் சென்னையில் ஒரு திருவையாறுன்ற ஒரு நிகழ்ச்சி காமராஜர் அரங்கில் தேனம்பேட்டில் நடத்துவங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு திருவையாரே சென்னைக்கு கொண்டு வந்து நடத்தினாங்க. அங்கே ஏற்பட்ட ஒரு துக்க சம்பவத்தினால் அப்படியே லக்ஷ்மண் சுருதி இதுவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இருக்கும். அதில் எல்லா கர்நாடக சங்கீதம் பாடுபவர்கள்லேருந்து தமிழிசை பாடுபவர்கள்லேருந்து எல்லோரும் வந்து பாடுவாங்க. அதில் சோபா சந்திரசேகர் ஒரு அவங்களுக்கு ஒரு கச்சேரியும் உண்டு. அப்போ ஒரு சமயம், அது எந்த வருஷம்னு ஞாபகம் இல்லை, காமராஜர் அரங்கில் நடந்துகிட்ருக்கு. அவங்க அம்மா பாட போகிறாங்க. திடீர்னு அந்த அரங்கமே சலசலப்பாகிடுச்சு. விஜய் என்ட்ரி கொடுத்துட்டார், சொல்லாமல் வளமாக வந்துட்டார். அவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. சோபா சந்திரசேகர் தன்னுடைய மகன் வந்துட்டார், இது பண்ணிட்டார். அப்புறம் கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சு, ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லோரும் உட்காந்து அப்புறம் வந்து அவங்களே மைக்கில் சொல்ல ஆரம்பித்தாங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, நானே எதிர்பார்க்கல விஜய் வந்ததை. அவர் உட்காந்து வந்ததே எனக்கு பெரியதுன்னா அவர் அப்படியே கை காமிப்பார், நீங்கள் பாடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து டென்ஷன் ஆகி போயிட போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா ஒரு 2 கீர்த்தனை பாடிய பிறகு அவள் கிளம்புவார். அப்புறம் கூட்டத்துலேருந்துலாம் குரல் வரும், வந்து தளபதி பாடுங்கன்னா அவர் கை காமிச்சிட்டு அப்புறம் அம்மா ரொம்ப சிரிப்பாங்க, ரொம்ப இதுவாகுவாங்க. வந்து எங்கேருந்து வந்த இது வந்து நீங்கள் சங்கீதம், நீங்கள் பொதுவான ஒரு விஷயமாகிறதுனால இதுலேயும் ஒரு இந்து நான் வந்து மதத்தை கொண்டு வரல, இங்கே விஜய் வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா. இதையெல்லாம் தாண்டி திரும்பவும் வந்து அவர் மீது வந்து ஒரு சாயம் வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த கிறிஸ்துவ மதத்தில் இருக்கும்போது பாவாடை அப்படின்னு கேலி செய்தார்கள். அப்புறம் விபூதியை அழிக்கிறவர்னாங்க. இப்போ என்னென்னா வந்து சங்கி அப்படின்றாங்க. பிஜேபியோட பி டீம் அப்படின்றாங்க. பிஜேபியோட பி டீமாக இருந்தால் டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தை நேரத்துக்கு அவர் களத்தில் இறங்கி இருக்க வேண்டியது தானே, பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க வேண்டியது தானே. ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு போவாங்க. வந்து அதை தாண்டி விஜயோடைய அரசியல் களம், அடுத்த கட்ட அரசியல் அப்படின்றது வந்து சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலை தான் அவர் நோக்கி இருக்கிறார். ஏன்னா ஒரு தலைவர், ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராயாச்சு, ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணியாச்சு, அந்த கட்சிக்கு வந்து பொறுப்புலாம் கொடுத்தாச்சு, 234 தொகுதின்னு வந்து பிரித்தாச்சு. பிரித்த பிறகு ஒவ்வொரு பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லி தான் ஆகணும். வந்து ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்லணும், விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லணும், கிறிஸ்மஸுக்கும் வாழ்த்து சொல்லி தான் ஆகணும். அதை போய் விமர்சனம் பண்ணுறதுல எந்த விதத்தில் நியாயமே கிடையாது. நடிகர் விஜய் இப்போ வந்து கோட் பண்ண முடிஞ்சாச்சு. தளபதி 69 முடிஞ்ச பிறகு அவர் முழு நேர அரசியலுக்குள் இறங்க போகிறார். அந்த முழு நேர அரசியல் எந்த மாதிரியான ஒரு அரசியலாக இருக்கும், அவருடைய அந்த ஒரு தெருமுனை கூட்டத்திலிருந்து ஒரு மாநாடு வரைக்கும் அவர் எப்படி பேச போகிறார், அந்த டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி கொண்டு செல்ல போகிறார், அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை அவர் எப்படி அணுகப் போகிறார்ன்ட்டு இனி வர காலகட்டங்கள் தான் தெரியும். அதுக்குள்ளேயே வந்து ஒரு கோவில் கட்டிட்டார் அப்படின்னு, அம்மாவுக்காக கோவில் கட்டார்னு ஒரு விமர்சனம் பண்ணுறது, அப்புறமா வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாருன்ட்டு அதுக்கு ஒரு ட்ரோல் பண்ணுறது, எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது. வந்து இப்போ பாருங்கள், வந்து விஜய்க்கு வந்து இந்த திரைப்படம் அந்த கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் போட்டவுடனே
அதுக்கும் ஒரு இது சொல்கிறாங்க வந்து, ஏன் விநாயகர் சதுர்த்தி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமான்னு. ஏங்க நீங்கள் படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது தாங்க பெரிய கஷ்டம். அந்த ரிலீஸ் டேட்டு எதுன்ற அப்படி ஒரு பண்டிகை காலம் தானே வந்து, எல்லா ஹீரோக்களுக்கும் ஒரு பண்டிகை காலம், ஒரு லீவு நாள் தேவைப்படுது. அதை லாக் பண்ணியிருக்காங்க. 69 அடுத்து யார் எச் வினோத் தான் யார் கூட முடிவாயிடுச்சு. யார் ப்ரொடியூசர்ன்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து சரியாக இதுவாகலை. இது எல்லாம் தாண்டி ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு விஜய், இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ பெரிய மாசு, ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து ஒரு 2000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் டிக்கெட் வந்து வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஒரு ஹீரோ இதோ சொல்ல. அப்படி இருக்கும் பொழுது துணிச்சலாக நான் வந்து இந்த சினிமாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நடிக்க வரேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். வந்திருக்கிறார். விஜயோடைய அடுத்தடுத்த மூமெண்ட் என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.